ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயரா சமையல். நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா எறா தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்துடலாமா எப்படி பண்ணுறதுன்ட்டு? ஃபஸ்ட்டு எறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு 2 பக்கமும் இருக்கிற நரம்பு நான் எப்போவுமே எடுத்துருவேன். ஸோ அதனால் நான் எடுத்துட்டேன். ஸோ நல்லா மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நல்ல தண்ணியில் வச்சுருக்கேன். ஸோ இது நான் ஃபைனலாக வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ எப்படி பண்ணுறது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து எறா தொக்கு பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருளை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நான் ஆல்ரெடி எறாவை சொன்னேன் இல்லையா, எறாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எறா தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துக்கலாம். அதில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, ஃப்ளேவர்காண்டி சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, வந்து ஆனியன் ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எறா தொக்கு பண்ணால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் ஆனியனும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அது கூடவே நான் தக்காளியும் ஆட் பண்ணிடுறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே நான் ஆட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காய தக்காளியை நல்லா ஒன்று சேர வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எறா தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிடுறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் போட்டுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் பச்சை வாசனை போகிறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எறா நம்ம போட்டோம்னா நம்ம 6 to 7 மினிட்ஸில் எறா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் இது வந்து இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் உப்பு வந்து ஆல்ரெடி நான் வெங்காய தக்காளி வதக்கும் போதே நான் போட்டுட்டேன். 1 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். எனக்கு அது கரெக்டாக இருக்கும். இது மாதிரி கொதி வரும்போது நீங்கள் கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இந்த தொக்கு மட்டும் ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா, வெங்காய தக்காளி தொக்கு மட்டும். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை நான் ஆட் பண்ணுறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா அந்த இதில் மசாலா பிடிக்கும். இது போட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். நல்லா வெந்து வந்துடும் சுருண்டுட்டு. ஸோ எறா போட்டு ஃபைனலாக இது இப்படி தான் இருக்குது. எறா தொக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து லாஸ்ட் அந்த ஸ்டேஜில் கீ ஆட் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொரியாண்டர் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். எறா தொக்கு எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா. இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வ்ளாக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.